முறிகள் விநியோகத்தின் போது இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் குளறுபடிகள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்று முற்பகல் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவுக்கு சென்ற மஹிந்த அமரவீர, ஜகத் புஷ்பகுமார மற்றும் ஹெரிக் பிரசன்ன வீரவர்தன் ஆகிய எதிர்க்கட்சியின் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் மத்திய வங்கியின் முறைகள் விநியோகம் தொடர்பில் உள்ளக கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றுள்ளதா என விசாரணை செய்யுமாறு கோரிக்கை விடுத்தனர். அதிகளவிலான நட்டம் இதன் மூலம் ஏற்பட்டுள்ளது. எவ்வித சேத்திரனுமின்றி இந்த கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றுள்ளமையினால் நாட்டிற்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அத்துடன் அந்த துறையில் ஏற்பட்ட நட்டம் காரணமாக வட்டி வீதம் அதிகரிக்கப்பட்டு வருடாந்த கடன் 60 பில்லியனாக அதிகரித்து அதிக நட்டம் ஏற்பட்டுள்ளது. இந்த 100 நாள் வேலை திட்டத்திற்குள் ஊழல் மோசடிகள் தொடர்பிலான தகவல்களை வெளியே கொண்டு வருவதற்கு ஊடகங்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. இந்த நாட்டின் பிரஜை இல்லாத ஒருவர் மிக முக்கியமான ஒரு பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். ஆகவே அவர் நாட்டை விட்டு வெளியேறுவதை உடனடியாக தடுக்குமாறு கோரிக்கை விடுத்தோம். வட்டி வீதம் அதிகரித்தமையினால் நாட்டின் கடன் பழு அதிகரித்து வருடாந்தம் 60 பில்லியனை செலுத்த வேண்டியுள்ளது. இதனால் அதிகளவிலான பணத்தை எமக்கு இழக்க வேண்டி ஏற்பட்டது. அந்த பணத்தின் மூலம் கொழும்பிலிருந்து காலிக்கு எல்லா வருடங்களிலும் அதிபக விதிகளை அமைத்திருக்கலாம். ஆகவே இந்த நாட்டின் நிதி நிர்வாகத்துக்கும் ஒழுக்கத்திற்கும் விடுக்கப்பட்ட ஒரு அச்சுறுத்தலாகும். இதேவேளை முறைகள் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் குளறுபடிகள் தொடர்பில் ஆராய்வதற்கு பிரதமர் நியமித்த 3 அடங்கிய குழு தொடர்பில் தற்போது பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. பிரதமர் நியமித்த குழு தொடர்பில் நமக்கு நம்பிக்கை வைக்க முடியாது. அவர் பிரதமராக இருந்த காலத்திலேயே இந்த விடயம் இடம்பெற்றுள்ளது. ஆகவே இது குறித்து சுயாதீன குழு ஒன்றை ஜனாதிபதி நியமிக்க வேண்டும் என நாம் எதிர்பார்க்கிறோம். பிரதமர் தலைமையின் கீழ் இயங்கும் நிறுவனம் ஒன்றின் ஒருவரே இந்த தவறை செய்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை அலுவலகமான சிறிகொத்துவில் செயற்பட்ட சட்டத்தரணிகளை உள்ளடக்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டால் எவ்வாறு திருடர்களை கண்டுபிடிக்க முடியும்? நாம் அது குறித்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்துள்ளோம். ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷே வசேன் இந்த கொடுக்கல் வாங்கல் ஒரு சந்தேகத்துக்குரிய கொடுக்கல் வாங்கல் என்பதே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிலைப்பாடாகும். இந்த குழு சுயாதீனமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கான ஆவணங்கள், சாட்சியங்கள் இவை அனைத்தையும் மத்திய வங்கிக்கு உள்ளே இருந்தே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த விசாரணைகளை நியாயமாக முன்னெடுக்க வேண்டுமாக இருந்தால் மத்திய வங்கியின் ஆளுநர் ராஜினாமா செய்ய வேண்டும். வர்த்தமான மகாபேங்குවේ அதிபதிවරයා ඉල්ලා ආශ්‍රේනට ඕන. The committee appointed to review the perpetrated bond scam is a mockery of Yahapalaniya. முறைகளில் ஏற்பட்ட கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட குழு நல்லாட்சியின் ஒரு கேலியான விடயமாகும். நாட்டில் நல்லாட்சியை உறுதிப்படுத்துவதற்காக ஜனாதிபதி எடுக்கும் முயற்சிகளை சீர்குலைப்பதற்கு எடுக்கும் முயற்சியாகும். குற்றவியல் நீதிமன்றத்தில் எவராவது ஒருவருக்கு எதிராக குற்றம் சுமத்துவதற்காக நாம் இதனை கூறவில்லை. அந்த குழுவில் 3 சட்டத்தரணிகள் உள்ளடக்கப்பட்டமை உண்மையில் கேலிக்குரிய விடயமாகும். சிரேஷ்ட வங்கி அதிகாரிகளையும் பட்டய கணக்காய்வு அதிகாரிகளையும் நிதி ஆய்வாளர்களையும் அதில் உள்ளடக்கியிருக்க வேண்டும். And meet the Yahapalaniya requirements. Firstly, the appointing authority மத்திய வங்கியின் ஆளுநரை நியமித்த அதிகாரியே இந்த குழுவையும் நியமித்துள்ளார். இது வெளிப்படை தன்மையற்றது. இந்த குழுவில் வங்கித்துறை மற்றும் நிதி நிர்வாகம் தொடர்பில் தேர்ச்சி பெற்றவர்களை உள்ளடக்கியிருக்க வேண்டும். அவர்கள் முன்வைக்கும் அறிக்கையின் அடிப்படையில் சட்டத்தரணிகள் குழு ஒன்றினால் கலந்து கொள்ள முடியுமான வழக்கொன்றிருக்க முடியும், இல்லாமல் இருக்கவும் முடியும். ஆகவே இது நாட்டு மக்களின் அறிவுக்கு விடுக்கப்படும் இழுக்காகும். அதேபோன்று இந்த நாட்டு மக்கள் புதிய அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதற்கான அடிப்படை நோக்கமாக இருந்த நல்லாட்சியின் விழுமியங்களையும் மீறும் விடயங்களாகும்.